இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது தமிழ் வருடமான விஸ்வாச வருடமானது பிறந்து முதல் மாதமான சித்திர மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த சித்திர மாதத்தில் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிடப்பட்ட பலன்களை அவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு சித்திர மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சித்திர மாதங்கிறது தமிழ் வருடத்தில் முதலாவதாக வரக்கூடிய மாதம். முதல் மாதமே முற்றிலும் முக்கியமான மாதம் என்பது சொல்லப்படுது சூழிவாக்கில். முதல் மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு அந்த வருடமே நிறைய பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி இந்த மாதத்தில் சூரியன் மேச ராசியில் பயணம் செய்வார். அதனால் இது மேச மாதம் என்று ஒரு பக்கம் அழைக்கப்படும். ஸோ இந்த மேசத்தில் சூரியன் வரும்போது தான் நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும். அதனால் அவங்கவுங்க ராசிக்காரங்க என்ன மாற்றம் ஏற்படுங்கிறத சித்திர மாதத்துக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும். ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணமே அபிகா சிறுவர் தான். அவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால எல்லாருக்குமே இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துருச்சு. அதற்கேற்ப இப்போ சித்திர மாத ராசி பலனும் கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். இந்த கணிப்பை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த விஸ்வாச வருட புத்தாண்டின் முதல் மாதமான சித்திர மாத உங்களுக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலே உங்கள் ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. எனவே உங்களுடைய வாழ்க்கையில் தைரியம் தன்னம்பிக்கை இந்த டைம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. தடைகளை முறியடித்து வெற்றி காண பெருமுயற்சி எடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். காரணம் செவ்வாயுடைய நீச்சம்தான். அதே போல் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கிறதுனால எது பண்ணுறதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணுங்க. சில டைம் திட்டமிட்டு எதையும் செய்கிறது கூட முடியாமல் போகும். இந்த டைமில் நீங்கள் திட்டமிட்டு எதுவும் செய்யாமல் இருக்கிறது தப்பு பண்ணக்கூடாது. அதாவது எது செய்கிறதா இருந்தாலும் திட்டமிட்டு செய்யணும். திட்டமிட்டு செய்கிறதே சில டைம் உங்களுக்கு நடக்காது. இதில் பிளான் பண்ணாமல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த விஷயம் சொதப்போம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கணும். திடீர் மாற்றங்கள் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்வது நல்லது. புதிய வழக்குகளும் பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து சேரும். வீண் பணிகளில் இருந்து விடுபட திசை புத்திக்கேற்ப தெய்வ வழிபாடுகளை இந்த மாதம் மேற்கொள்வது உங்கள் ராசிக்கு நல்லது. உங்களோட ராசிக்கு என்ன தெய்வ வழிபாடுகள் மேற்கொள்ளுங்கிறத வீடியோவோட எண்டில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கிரக சேர்க்கை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கிரக சேர்க்கை இந்த மாதம் இருக்குது. இதனால் என்னென்ன பலன் நீங்கள் பெற போகிறீங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு குரு சுக்கிர பரிவர்த்தனையினால் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். இதனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சித்திரை 1ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை குரு சுக்கிர பரிவர்த்தனையானது இருக்குது. இது உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாக விளங்கக்கூடிய குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற மாதிரி இருக்குது. இது யோகம் என்று சொல்லலாம். ஓரளவு இதனால் நினைத்தது நடக்கும். நிகழ்கால தேவைகள் இந்த மாதம் பூர்த்தியாகும். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை உங்களுக்கு வந்து சேரும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். தந்தை வழி உறவில் ஆதாயமானது உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். அப்படி எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். குரு சுக்கிர பரிவர்த்தனையினால் இந்த மாதிரியான பலன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நெக்ஸ்ட்டு கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது. இது என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சித்திரை 13ஆம் தேதி கும்ப ராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாரு. இது உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியோடு ராகு சேர்வதால்
மிக கடுமையான நேரமாக கூட கருதலாம். இந்த சோதனை காலத்தில் எதையும் துணிந்து செய்ய இயலாது. மன போராட்டமும் பண பிரச்சனையும் அதிகரிக்கும். கேது பகவான் 2ல் சஞ்சரிக்கிறதுனால எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும். இல்லத்தில் நடக்க வேண்டிய சுபகாரியம் தள்ளி போகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கூடுதல் முயற்சி செய்தாலும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காம போகலாம். கட்டிய வீட்டால் பிரச்சனை, கொடுத்த கடனால் பிரச்சனை உருவாகும். இக்காலத்தில் தான் கவனமாக இருந்து சர்ப்ப கிரகங்களுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை சித்திரை மாதம் மேற்கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு ராகு கேதுவால் பிரச்சனை பாதிப்பு இல்லாமல் தப்பிக்க முடியும். இல்லைனா ரொம்ப கஷ்டம், பார்த்துக்குங்க. அப்புறம் மேசத்தில் புதன் சஞ்சாரம், இது என்ன மாதிரியான பலனை உங்களுக்கு கொடுக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. சித்திரை 17ஆம் தேதி மேசராசிக்கு புதன் வராரு. அங்கே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. இது உங்கள் ராசிக்கு சகாய விரயஸ்தானாதிபதி புதன் என்பதனால சுப விரயங்களானது அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். அயல் நாட்டிலிருந்து வரக்கூடிய அழைப்புகள் மகிழ்ச்சி தரும். ஸோ இது அழைப்புகள் மகிழ்ச்சி தருவது, இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் நடக்கிறது உங்களுக்கு அந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு மன ஆறுதலாக அமையும். இந்த மேசத்தில் புதன் சஞ்சாரம். நெக்ஸ்ட்டு மிதுனத்தில் குரு சஞ்சாரம், இது என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. சித்திரை 28ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வராரு. இந்த குரு பயிற்சியின் விளைவாக அவருடைய பார்வை பதியக்கூடிய இடங்கள்லாம் புனிதமடைகிறது. எனவே உங்களோட ராசிக்கு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகும். எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் இந்த மாதம் வெற்றியானது பெறும். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். ராகு கேதுவால் பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த இழப்புகளை ஈடு செய்ய குரு சஞ்சாரத்தில் புதிய வாய்ப்புகள் வரும். மாற்று மருத்துவத்தின் மூலம் உடல்நலம் உங்களுக்கு சீராகும். மக்கட் செல்வங்களில் திருமணம் பற்றிய தாள்கள் முடிவாகி உங்களோட ராசிக்கு மகிழ்ச்சி வழங்கும். மொத்தத்தில் உங்களுக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு சஞ்சாரத்தினால நல்லது நடக்கும். உங்களோட பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்ற பாதை தென்படும். அதன் வழியாக மட்டும் செல்லணும். வியாபார தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான லாபமானது கைகளில் பொருளும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் கிடைக்கும். மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் அக்கறையானது கூடும். பெண்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்லணும். அதன் மூலயமா ஆதாயம் கிடைக்கும். கடக ராசிக்கார பெண்கள் அதை ஞாபகம் வச்சு இந்த மாதம் செயல்படுங்க. நீங்கள் யாரையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்த்து பேசவும் வேண்டாம், எதுவும் ஆர்கியூமெண்ட்டும் பண்ண வேண்டாம். எதிர்த்து பேசுகிறது, ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, கோவப்படுறது, இது எல்லாமே உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸோ தயவு செய்து அதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தாங்க நீங்கள் பெற போகிறீங்க என்பது உங்களோட ராசிக்கு கிரகநிலைகள் மூலிமா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த மாதம் உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்து அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்குது. அது எந்தெந்த நாட்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மாதம் 14, 15, 25, 26, அப்புறம் மேலே 6, 7, 12, 13 இந்த நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாட்கள். முக்கியமான பண ரீதியாக ஏதாவது செய்கிறதா இருந்தால் இந்த நாட்கள் தவிர வேறு எந்த நாட்களும் எதையும் பண்ணக்கூடாது. அப்புறம் இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் ப்ரௌனு. ஏதாவது முக்கியமான காரியம் நீங்கள் செய்யும்போது ப்ரௌன் நிறத்தை அணிந்துக்கிட்டு இல்லை கைக்குட்டையாவது வைத்துக்கிட்டு அந்த காரியம் செய்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவு சக்ஸஸ் ஆகும். அதனால் ப்ரௌன் நிறத்தை மேக்ஸிமம் பயன்படுத்துங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட முழு பலன்கள். இந்த முழு பலன்களும் தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும். அவங்களும் வந்து கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.